வணக்கம். வணக்கம். இது ஐயா பெருந்தலைவர் காமெடி மணிமண்டபம் சுவாமி. ஐயா பிறந்தது வளர்ந்ததெல்லாம் விருதுநகர். ஐயா இறந்த சென்னையில் வாடகை வீடு. அந்த வாடகை வீட்டிலேயே கட்டில் படுத்திருக்கார். 2ஆம் தேதி 10வது மாதம் 1975ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள். அந்த கட்டில் படுத்திருந்துக்கிட்டு ஐயாவுடைய உதவியாளர் பேர் பைரவன் வா விளக்கை அணை. கடைசி ஐயா வாய் திறந்து சொன்ன வார்த்தை மதியம் 2 மணி இருக்கும். அந்த விளக்கணைச்சு மறுகணமே எல்லாம் வல்ல இறைவன் கிருஷ்ணன். ஐயா இறந்ததும் சென்னையிலே, ஐயாவுடைய புனித உடம்பை எரிச்சியம் சென்னையிலே. இந்த மண்டபமுடைய தந்திரை ரொம்ப பள்ளம். அங்கிருந்து ஐயாவுடைய புனித அஸ்தி கலசத்தை கொண்டு வந்து இங்கே ஒரு சிறிய பீடத்தை அமைத்து இந்த அஸ்தி கலசத்தை பூஜை எல்லாம் பண்ணி இந்த கடலில் கரைச்சிட்டாங்க. இந்த ஊரில் 3 கடல், முக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம், அரபிக்கடல். இந்த 3 கடல் ஒன்று சேரக்கூடிய இடத்துல ஐயாவுடைய புனித அஸ்தி கலசத்தை கரைச்சனால 1993 முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் திரு மு. கலைஞர் அடிக்கல் நாட்டி 1993 முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் திரு மு. கலைஞர் அடிக்கல் நாட்டி 2000 இதையும் வள்ளுவர் சிலை ஒன்று போல தொடங்கியிருக்கிறது. ஐயா மண்டபத்துக்கிட்ட 25 வருஷம் வச்சது 55 லட்சம் ரூபா செலவு. இது மண்டபத்தினுடைய தனி சிறப்பு. 9 வருஷம் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஆரம்பித்த காங்கிரஸ், மத்தியில் ஜவஹர்லால் நேரு, காமராஜர். ஐயா படித்த வெறும் 6வது வகுப்பு. 10,000 பள்ளிக்கூடத்துக்கிட்ட எழுத பார்த்தவர். அந்த 10,000 பள்ளி மாணவர்களுக்கு திட்டத்தை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம். இந்த திட்டத்துக்கு ஆரம்பத்தில் அரசாங்கத்தில் பணம் கிடையாது. ஐயாவுடைய ஆத்மஸ்தனே கேட்குறாங்க, ஐயா திட்டத்தை உருவாக்கிட்டே எப்படி செயல்படுத்த போறேன்னு. ஐயா சொன்ன வார்த்தை, நான் மடிப்பிச்சு எடுத்தாவது இந்த திட்டத்தை உருவாக்குன்னு சொன்ன உடனே ஐயாவுடைய ஆத்மஸ்தன ஜீவாஜ்மேன் கண் கலங்கிட்டார். 1 லட்சம் ரூபா கொடுத்தார். முதலாளிகள் வந்து திட்டத்தை வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பாரதிய பிறந்த ஊர், பாரதிய படித்த பள்ளிக்கூடத்தில் ஐயாவுடைய திருக்கிழ பள்ளி மாணவர்களுக்கு காமராஜர். குழந்தைகள் சீரோடைய 9 அணிகளை பார்த்தவர். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ரயில் வர மூல காரணமே காமராஜர். பாரத பிரதமர் பற்றி ஆசைப்பட இந்திரா காந்தி உருவாக்குனவர். மகாத்மா காந்தியோட 10 ஜெயில் வாழ்க்கை. கைநாட்டு போட்டு ஒரு மனுவை கொடுத்தார் காமராஜர். ஆகட்டும் பார்க்கலாம். சொந்த வீட்டில் குடியிருப்பு வச்சதுமே என்னுடைய தாயார் திருநெறிப்பன் சொல்லி அந்த பைப்பை திருமண காமராஜர் விளம்பரத்தை நடந்தவர். ரஷ்யா, நேபாள், இங்கிலாந்து, பாகிஸ்தான், எத்தோப்பியா, ஸ்ரீலங்கா, சிக்கிம், காஷ்மீர் போன்ற மாநில முதலமைச்சர்களையும் மன்னர்களையும் சந்திக்கும் போது போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் விளம்பரத்தில் நடந்தவர், திருமணமாகத்தவர். இறக்கும் போது ஒரு கண்கண்ணாடி, செருப்பு, 4 பேட்டி, 4 சட்டை, 110 ரூபா. நீங்கள் இந்த ஊரில் பார்க்க முடியாத சாமி சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், கன்னியாகுமரி அம்பாளுடைய கோயில், அம்பாளுடைய மூக்குத்தி வைரக்கர், விவேகானந்தருடைய கோயில், கண்ணாடி பாலம், வள்ளுவர் சிலை 133 அடி உயரம். இதனால் 1330 திருக்குறள், 10 குறள் அதிகாரம், 133 அதிகாரம் உயரும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்கோள் கொண்ட முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வாழ்க வாழ்கவே. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்கோள் கொண்ட முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் திரு மு. கலைஞர் வாழ்க வாழ்கவே. ஐயாத பள்ளிசீலம் உருவானது காவியினை மண்டபத்தை உருவாக்குனது. 2 கிலோமீட்டர் தென் திருப்பதி கோயில், பாரத மாதா கோயில், மகாத்மா நினைவு மண்டபம், 3 சமுத்திரம் ஒன்று சேரக்கூடிய இடம். இது காந்தி மண்டபம், அது காந்தியும் காவலமணி மண்டபம். 26ஆம் டிசம்பர் சுனாமி, வள்ளுவர் தோற்று தண்ணி, 17,000 மக்கள் சந்திச்சு கடல்லாம் கிடக்கு. அன்னைக்கு போலீஸ் கூப்பிடலை. அப்போ உன்னையும் பார்க்க முடியாது, என்னையும் பார்க்க முடியாது. இது ஏன் போயிருப்பேன்.